கரூர் வழக்க சிபிஐக்கு மாத்தி நாம் போட்ட உத்தரவு தப்பு அப்படி ஒத்துக்கிற மாதிரி இன்னொரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் ஜே.கே. மகேஷ். இதுக்கெல்லாம் சிபிஐ கொடுக்க முடியாது, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, சும்மா ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் இங்க சிபிஐ அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு அற்புதமான வைர வரிகள் அது ரெண்டாம் நீதிபதி சொல்லியிருக்காரு. அதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். வெள்ளைக்காரன் காலத்துல கூட மாநில அரசின் அதிகாரத்தை மீறுகின்ற இவ்வளவு கொடுமை நடந்ததில்லை என்று காட்டுகிறது இந்த தீர்ப்பு. டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆக்ட் என்ற சட்டத்தின் கீழ் தான் சிபிஐ நிறுவப்பட்டது. அந்த சட்டத்தில் சிபிஐயை கண்காணிக்கின்ற உயர்மட்ட குழு ஒன்றை நியமிப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. முதற் பார்வையிலேயே உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு சட்டவிரோதமானது. கரூர் வழக்கை விசாரிக்கிற சிபிஐ அதை கண்காணிக்கிற குழுவில் தமிழ் அதிகாரி இருக்கக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். இப்ப அதை விசாரிக்கிற சிபிஐ அதிகாரி யார் தெரியுமா? குஜராத்துக்காரர். குஜராத்துக்கு தமிழ்நாடு காலனியா? இந்த நாட்டில் பிஜேபியினுடைய ஆட்சியில் இஸ்லாமியர்களும் சிறுபான்மை சமூகத்தினரும் தலித்துகளும் இரண்டாம் தர குடிமக்கள், வடகிழக்கிந்திய மாநிலம் காஷ்மீரை சேர்ந்தவர்கள் இரண்டாம் தர குடிமக்கள் என்பது பச்சையா நமக்கு எல்லாம் தெரிந்த உண்மை. சட்டப்படி இல்லைன்னாலும் நடைமுறையில் அப்படிதான் வந்து இருக்கு. இப்ப தமிழர்களையும் அந்த பட்டியலுக்கு இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு கொடுத்து உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது ஒரு இடைக்கால உத்தரவு என்று சொல்லுகிறார்கள். அந்த இடைக்கால உத்தரவை வழங்கிய நீதிமன்ற அமர்வு அதனுடைய மூத்த நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி 2 நாள் கழித்து வேறொரு வழக்கில் இதே மாதிரி சிபிஐ விசாரணை கேட்டு போட்ட வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. உத்தரப்பிரதேசத்தில் சட்ட மேலவை இருக்குது. அந்த சட்ட மேலவைக்கு ஒரு செக்ரட்டேரியட் செயலகம், அந்த செயலகத்துக்கான ஊழியர்களை நியமிப்பதில் மிகப்பெரிய ஊழலங்க நடந்திருக்குது. அதை எதிர்த்து ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கை விசாரித்த யூபி ஹைகோர்ட்டு இதில் சிபிஐ விசாரணை வேண்டும், மாநில போலீஸு யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் தான் செஞ்சுருக்கு, இந்த ஊழலை இவங்க விசாரிக்க முடியாது என்று உத்தரவு போட்டது யூபி ஹைகோர்ட். அது சுப்ரீம் கோர்ட்டு வருது. யார்கிட்ட? இந்த நீதிபதிக்கிட்ட வருது, ஜே.கே. மகேஸ்வரி அவர்கிட்ட வருது. அவர் இதுக்கெல்லாம் சிபிஐ கொடுக்க முடியாது, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, சும்மா ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் இங்கே சிபிஐ அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 அற்புதமான வைர வரிகள் அது ரெண்டாம் நீதிபதி சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பவர் டு டைரக்ட் சிபிஐ should be exercised sparingly, cautiously and only in exceptional situations. சிபிஐக்கு வழக்கை மாற்றி கொடுக்கின்ற அதிகாரத்தை மிகவும் அரிதாக, மிகவும் எச்சரிக்கையாக, மிகவும் விதிவிலக்கான சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். இது ஒன்று சொல்லியிருக்காரு. அடுத்தது, should not be ordered merely because a party casts certain aspersions or harbors subjective lack of confidence in the state police. எப்போ உத்தரவு போடக்கூடாதுன்னு சொல்கிறாரு, எப்போ சிபிஐக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு மனுதாரர் எனக்கு இந்த போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு குத்து மதிப்பாக ஒன்று அடிச்சு விட்றாரு, பொதுவாக சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதை கேட்டுக்கிட்டு மாநில போலீஸிடமிருந்து மாற்றி அதை சிபிஐக்கு கொடுத்து உத்தரவிடக்கூடாது. இது ரெண்டும் அந்த யூபி கேஸில் நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி சொல்லியிருக்காரு. இது ரெண்டையும் படிக்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், அவரே கொடுத்துருக்கிற தீர்ப்பு இருக்குல்ல 2 நாள் முன்னால், போன திங்கட்கிழமை அன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக, எஸ்ஐடிக்கு எதிராக அவர் கொடுத்துருக்கிற தீர்ப்பை பற்றி அவரே விமர்சனம் பண்ணியிருக்கிற மாதிரி, அவர் கொடுத்துருக்கிற இடைக்கால உத்தரவின் மீது அதே நீதிபதி எழுதியிருக்கிற விமர்சனம் போல இது தெரிகிறது. இதை பற்றி மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்களுடைய மகன் ரிச்சர்ட்சன் வில்சன் பார் அண்ட் பெஞ்ச் என்ற சட்ட இணைய இதழில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. மிக அருமையான கட்டுரை. அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், ஏன்னா இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏன் தப்பு என்பதை பற்றி நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இப்போ இந்த வழக்கு பற்றி மிகவும் வெளிப்படையாக, மிகவும் கூர்மையான விமர்சனங்களை முன்வைத்து அவர் இந்த கட்டுரையை எழுதியிருப்பதால் இதை நம்ம வாசகர்கள் தெரிந்து கொள்வது அவசியம் அப்படின்றதுனால இதை திரும்ப நம்ம பேசுகிறோம். அவர் முதல்ல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படின்றது வெள்ளைக்காரன் காலத்திலேயே நடக்காத ஒரு விஷயம், இது இப்போ நடந்திருக்கிறதுன்னு சொல்கிறார். இந்த சிபிஐ என்பது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் 1941. அப்போ 2ஆம் உலகப் போர் தொடங்கும் போது இந்த போருக்கான ஆயுதம் மற்றும் பிற பொருள்கள் கொள்வனவு செய்வதில் ஊழல் நடக்குது. அந்த ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி
தேவை என்றுதான் சிபிஐயை வெள்ளைக்காரர்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவாக்குறாங்க. அது 1941. அதுக்கு பிறகு போரெல்லாம் முடிஞ்சிருது. 1946 ஒரு அவசர சட்டம் போடுறாங்க. அந்த அவசர சட்டம் என்னன்னாக்கா, இந்த சிபிஐ ஒன்றிய அரசு, அன்றைக்கு இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த ஒன்றிய அரசு தொடர்பான விஷயங்கள், ஃபெடரல் கவர்மெண்ட், அது தொடர்பான பிரச்சனைகளை மட்டும்தான் இது விசாரிக்கணும். மாநிலங்கள் தொடர்பாக இது விசாரிக்கணும்னாக்கா கவர்னர் ஜெனரலுடைய ஒப்புதல் இல்லாமல் மாநிலங்களுக்குள்ளே இவங்க கால் வைக்கவே கூடாது என்று ஒரு ஆர்டினன்ஸ் 1946 கொண்டு வராங்க. சரி, 1947 சுதந்திரம் வந்தாச்சு. அப்புறம் அரசமைப்பு சட்டம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன நிலைமை நமக்கெல்லாம் தெரியும். சட்டம் ஒழுங்கு, மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், கிரைம் டிடெக்ஷன், இது எல்லாமே மாநில அரசின் அதிகாரம். போலீஸ் என்பது மாநில அரசின் அதிகாரத்தின் கீழே இருக்குது. இப்போ இதில் ஒன்றிய அரசின் நிறுவனமான சிபிஐ இது தலையிடுவது எப்போ தலையிடலாம் என்றால், மாநில அரசின் ஒப்புதல் இல்லை என்றால் தலையிட முடியாது. அப்படின்றது தான் பொலிட்டிக்கலாக லீகலாக உள்ள நிலை. தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ தலையிடுவதற்கு ஏற்கனவே ஒரு ஜெனரல் கன்சென்ட், பொது ஒப்புதல் தரப்பட்டிருந்தது. 2023 இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் 2023 அந்த பொது ஒப்புதலை திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. ஏன்? இடி, சிபிஐ போன்றவற்றை எல்லாம் ஆட்சியை கவிழ்ப்பதற்கும், கட்சி தாவலை ஊக்குவிப்பதற்கும், எதிர்க்கட்சி அரசுகளுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கும் ஒரு ஆயுதமாக மோடி அரசு பயன்படுத்துகிறது என்ற அடிப்படையில் 2023 இதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. சரி, மாநில அரசு வித்ட்ரா பண்ணிட்டாலும் இப்படி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் அதிகாரம் 2 கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று ஹைகோர்ட்டு, இன்னொன்று சுப்ரீம் கோர்ட். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்ததில் அப்படி தான் அலகாபாத் ஹைகோர்ட் யூபியில் அந்த மேலவை செக்ரட்டேரியட் ஊழியர் நியமனம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. சுப்ரீம் கோர்ட் அதை ரத்து பண்ணிருக்கு. இப்போ கரூரில் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் உச்ச நீதிமன்றம், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் உயர்நீதிமன்ற அமர்வு சிபிஐ எல்லாம் தேவையில்லை, விசாரணையே இப்போ தான் தொடங்கியிருக்குது, இந்த விசாரணையில் எந்த குற்றமும் குறையும் நீங்கள் சொல்லாத போது சும்மா இந்த போலீஸ் மேலே நம்பிக்கை எல்லாம் அங்கே மாற்றணும் என்று கேட்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பெஞ்ச் தீர்ப்பளித்து விட்டது. ஆனால் அதை நிராகரித்து உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றி கொடுத்துருக்கு. அந்த அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் வழங்கப்பட்டிருக்கு. சரி, எப்போ உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி கேஸை மாற்றி கொடுக்கலாம் என்பதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஒரு 5 நிபந்தனைகளை சொல்லியிருக்குது. அந்த 5 நிபந்தனைகள் என்னன்னு பார்ப்போம். 1, இதை ரொம்ப அரிதாக விதிவிலக்காக தான் கொடுக்கணும். 2வது, சும்மா பொதுவாக எங்களுக்கு போலீஸ், மாநில போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்றத சொல்கிறத வச்சு அப்படி கொடுக்க முடியாது. 3வது, ஒரு புலன் விசாரணையிலேயே நம்பிக்கை இல்லை என்ற அளவுக்கு நிலைமை நிலவினால் அப்போ கொடுக்கலாம். 4வது, அந்த பிரச்சனை ஒரு மாநில எல்லைக்கு அப்பாற்பட்ட தேசிய அளவிலான பிரச்சனை அல்லது சர்வதேச அளவிலான, அதாவது ஒரு சர்வதேச கடத்தல் தொடர்பாக இருக்குது, அல்லது பல்வேறு மாநிலங்களில் நெட்வொர்க் இருக்கிற ஒரு குற்ற கும்பல் அவங்களுடைய நடவடிக்கையாக இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த மாதிரி நடவடிக்கையாக இருந்தால் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் அந்த மாதிரி ஒரு ராமிஃபிகேஷன் இருந்தால் அதை சிபிஐக்கு கொடுக்கலாம். 5வது, குடிமக்களுடைய அடிப்படை உரிமையே மீறப்பட்டு விட்டது என்ற அளவுக்கு சீரியஸான பிரச்சனையாக இருந்தால் அதை கொடுக்கலாம். இந்த 5 நிபந்தனைகள் இந்த சிபிஐக்கு மாற்றுவதற்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கரூர் வழக்கை மாற்றி கொடுத்தாங்களே, அதுக்கு உச்சநீதிமன்றம் தன்னுடைய இடைக்கால உத்தரவில் என்ன காரணங்கள் சொல்லியிருக்கு, அந்த காரணங்களுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்ப்போம். 3 சொல்லியிருக்கிறாங்க. 1, முதல் விஷயம், இதுக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எதுக்கு? இந்த வழக்குக்கு. அதாவது தாவேகா வர்சஸ் திமுகன்னு இருக்குதான், அதையே ஒரு கிரவுண்டாக இவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. 1. 2வது, அதிகாரிகள், இந்த நம்ம ஹோம் செக்ரட்டரி அல்லது ஏடிஜிபி, ஹெல்த் செக்ரட்டரி, இவங்கெல்லாம் உட்காந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. அது தங்களுக்கு கீழே உள்ள அதிகாரிகள் எந்த தவறும் செய்யவில்லை என்பதாக அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா எப்படி நியாயமான விசாரணை நடக்கும் என்று அந்த ப்ரெஸ் மீட்டை ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. 3வது,
மக்களுக்கு இந்த விசாரணை மீது நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு சிபிஐட்ட கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 காரணங்கள் சொல்லி தான் இந்த ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட எஸ்ஐடி விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அருணா ஜெகதீசன் ஆணையத்தினுடைய விசாரணையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது, இடைக்காலமாக நிறுத்தப்பட்டிருக்குது. சரி, ஓகே. இந்த 3 என்ன அப்படின்னு பார்ப்போம். ரிச்சர்ட்சன் இதை விளக்குறாரு. இது 3மே தவறு. முதல்ல அரசியல் பின்புலம் அப்படின்னு சொல்றது தவறு. ஏனென்றால் ஒன்றியத்தில் ஒரு கட்சி ஆட்சி செய்து, மாநிலத்தில் இன்னொரு கட்சி ஆட்சி செய்யுது. அப்போ ஒன்றியத்தில் இருக்கிற கட்சி அரசியல் உள்நோக்கத்தோடு மாநில அரசை அணுகுகிறது அப்படின்றதுக்கு பெரிய சாட்சியம் வேண்டியதில்லை. கொஞ்ச நாள் முன்னால் இதுக்கு இணையாக தலைமை நீதிபதி கவாய் இங்கே டாஸ்மாக் விவகாரத்தில் இடி அத்துமீறி எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே செயல்படுது என்பதை கண்டித்திருக்கிறார். இது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ன்றது ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க என்று கண்டித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு உச்சநீதிமன்றத்தில் போராடி பெற்ற ஆளுநருக்கு எதிரான வழக்கு, அந்த வழக்கினுடைய அடிப்படையே என்ன? ஒன்றிய அரசு மாநில அரசை முடக்குவதற்கு ஆளுநரை தன்னுடைய கைப்பாவையாக கையாளாக பயன்படுத்தி மாநில சட்டமன்றம் நிறைவேற்றுகின்ற சட்டங்கள் திட்டங்கள் அனைத்தையும் முடக்குகிறது அரசியல் உள்நோக்கத்தோடு. அது நீட்டிலிருந்து பல உதாரணங்கள் நமக்கு இருக்குது. இந்த கரூர் வழக்கையே எடுத்துக்கொண்டாலும் கூட சிபிஐ கேட்டு முதல்ல இங்கே மனு போட்டது யாரு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த ஜிஎஸ் மணி என்பவர் தான் வழக்கு போட்டார். பாரதிய ஜனதா கட்சி தான் சம்பவம் நடைபெற்ற உடனேயே இதுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை முதலில் எழுப்பியது பாரதிய ஜனதா கட்சி. அப்போ இதை ஒன்றிய அரசின் கைக்கு மாற்ற வேண்டும் என்ற அரசியல் உள்நோக்கம் பாரதிய ஜனதாவுக்கு இருந்திருக்குது. அதனால் அரசியல் பின்புலம் என்ற இந்த வாதமே தவறு. 2வது, அதிகாரிகளுடைய நேர்காணல், அதனால நடுநிலை சந்தேகமாக இருக்குது என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருப்பது, இடைக்கால உத்தரவில் சொல்லி இருப்பதற்கு அடிப்படை இல்லை என்பதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். அதிகாரிகள் தங்களுடைய கடமையை செய்தார்கள். அவர்கள் சொல்லி இருக்கின்ற விஷயங்களில் அதுவும் கூட அவர்கள் ஏன் பேச வேண்டியிருந்தது என்றால், பலவிதமான வதந்திகள் 2-3 நாட்கள் கட்டுப்பாடற்ற முறையில் பரப்பப்பட்ட போது அந்த வதந்திகளை மறுத்து உண்மை நிலையை விளக்குவதற்கு அவர்கள் பேச வேண்டியிருந்தது. அப்படி பேசியது அவர்களுடைய கடமை. அப்படி பேசியதனால தான் இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அவர்கள் சொல்லிய கூற்றுகள் அன்னைக்கு பிரஸ் மீட்டில் சொன்னது உண்மை இல்லை என்று சொன்னால், பின்னால் நடக்கின்ற புலன் விசாரணை இப்போ சிபிஐ விசாரிக்குதுன்னா சிபிஐயே கூட அன்னைக்கு நீங்கள் சொன்னது பொய்னா தான் அவர்களை குற்றம் சாட்ட முடியும். அவர்கள் கூறியது ஃபேக்சுவல், உண்மை என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய கடமையை செய்திருக்கிறார்கள், அதில் எந்த கேள்வியும் எழுப்ப முடியாது. எனவே அதை ஒரு கிரவுண்டாக எடுத்துக்கொண்டதே அடிப்படையற்றது, நியாயமற்றது, சட்டவிரோதமானது. 3வது, இந்த நடுநிலையில் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னது. இதை இந்த நீதிமன்றம் சொல்வதற்கு எந்த அடிப்படையும் இல்லை. உதாரணமாக இப்போ இந்த உத்தரவே சிபிஐ கேட்டு உயர்நீதிமன்றம் தேவையில்லைன்னு சொல்லிடுச்சு. ஏன் சிபிஐ வேணுன்றதுக்கு ஒரு காரணமே இல்லை. கரூர் லா அண்ட் ஆர்டர் போலீஸ் விசாரிக்கிறதுல என்ன குறைன்னு நீங்கள் சொல்லலை என்று சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. எஸ்ஐடி போட்டு சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்தது எந்த அடிப்படையில்? அவர் ஒரு அடிப்படை என்ன சொல்கிறாரு, நீங்கள் விஜயை சேர்க்கவே இல்லை, அவர் தான் முக்கியமான இந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டுள்ளவர், அவர் குற்றம் சாட்டப்படவே இல்லை என்பது சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஹிட் அண்ட் ரன் 2 நடந்திருக்குது, நீங்கள் எஃப்ஐஆரே போடலை, நீங்கள் ஒழுங்காக விசாரிப்பீங்கன்ற நம்பிக்கை இல்லை என்பதனால் எஸ்ஐடி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இப்போ இங்கே சிங்கிள் ஜட்ஜு சொன்னது தப்பு அப்படின்னு அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதனால் அது போயிடுச்சு, அதை விட்டுருங்க. இப்போ அந்த பெஞ்ச் சொல்லியிருக்குது. பெஞ்ச் என்ன சொல்லியிருக்கு, கேட்கறதுக்கு ஒன்றும் அடிப்படை இல்லை அப்படின்னு. இவர் எஸ்ஐடி போட்டார். எஸ்ஐடி போட்டு 2-3 நாள் தான் இருக்குது. இப்போ எஸ்ஐடி நடத்திய விசாரணையின் கேஸ் டயரியை உச்சநீதிமன்றம் எடுத்து பார்த்ததா, அவங்க என்ன பரிசீலித்தாங்க, அந்த விசாரணையில் என்ன தப்பு இருக்குது, என்ன நடுநிலை பிறழ்ந்து இருக்குது என்பதை பார்த்தார்களான்னா எதையும் பார்க்கல. எதையும் பார்க்காமலேயே இது நடுநிலையாக நடக்காது என்று இந்த இடைக்கால உத்தரவில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடைக்கால உத்தரவுக்கு எந்த அடிப்படையும் இல்லை என்பதை அவருடைய கட்டுரையில் அவர் நிறுவியிருக்கார். இது ஒரு விஷயம். 2வது மிக முக்கியமான பாயிண்ட்டு,
இது இடைக்கால உத்தரவா இறுதி தீர்ப்பா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரு இடைக்கால உத்தரவுக்கும் இறுதி தீர்ப்புக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. இப்போ இந்த உச்சநீதிமன்றத்தில் 2 விதமான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஒன்று, ஆதவ் அர்ஜுனா என்ன கேட்டிருக்கிறாரு, ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கப்படணும் அப்படின்றது தாவேகாவின் கோரிக்கை. பிஜேபியும் அங்கே உயிரிழந்த 3 பேர், அதில் 2 போலி, அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், கோர்ட்லேயும் சொல்லிட்டாங்க. அவர்கள் சார்பில் போடப்பட்டிருக்கிற மனுவில் தான் சிபிஐ கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதுதான் அங்கே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற மனு. நீதிமன்றம் என்ன கொடுத்துருக்குது, எஸ்ஐடியை சஸ்பெண்ட் பண்ணுறோம், இந்த அருணா ஜெகதீசன் குழு அதை சஸ்பெண்ட் பண்ணுறோம், இப்போ எல்லாத்தையும் அவங்க சிபிஐட்ட ஒப்படைக்கணும், சிபிஐ விசாரணைக்கு எடுத்துக்கும். சிபிஐயை கண்காணிப்பதற்கு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர் தலைமையில் ஒரு குழு, அவருக்கு கீழே 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவங்க கண்காணிப்பாங்க. இப்போ இதில் ஆதவ் அர்ஜுனா கேட்டது, இந்த பிஜேபிக்காரர் கேட்டது, எல்லா கோரிக்கையும் ஒரு இறுதி தீர்ப்பு போல இதில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இப்போ கொடுத்த பிறகு இதை இடைக்கால உத்தரவு அப்படின்னு சொல்கிறதே கேலி கூத்து. ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த காரியத்தை தான் செய்திருக்கிறது. இப்போ இதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு இது எவ்வளவு தூரம் ஒரு மோசமான உத்தரவு, சட்டவிரோதமான உத்தரவு என்பதை புரிந்து கொள்வதற்கு வேறொரு உதாரணம் நான் சொல்கிறேன். இது அவர் ரிச்சர்ட்சன் எழுதலை, நான் சொல்கிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 நடக்குது. இந்த 2024 தேர்தல் இருக்கட்டும், 2019 ஒரு வழக்கு பெண்டிங் இருக்குது. அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ், ஏடிஆர் என்ற அமைப்பு அந்த வழக்கு போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கு என்ன, இதை பற்றி நம்ம இது தொடர்பான பிரச்சனையில் பல நேர்காணல்களில் பேசியிருக்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த உண்மையில் பதிவான வாக்குகளுக்கும் இவர்கள் ஃபார்ம் 17C கொடுத்துருக்கிற வாக்குகளுக்கும் இடையில் உள்ள ஏற்றத்தாழ்வு, ஆக பெரும்பான்மை ஒரு 2-3 தொகுதி தவிர நாடெங்கும் உள்ள தொகுதி எல்லாத்துலேயுமே இது 2ம் சிங்க் ஆகவில்லை என்பதை பூனம் அகர்வால் என்ற ஊடகவியலாளர் எக்ஸ்போஸ் பண்ணி அதன் அடிப்படையில் ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. 2019 கடந்த 5 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு தூங்குது. அந்த வழக்கில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வேறுபாடு இருக்கிறதுனால ஃபார்ம் 17Cன்றது என்ன, ஒரு வாக்குச்சாவடியில் அன்றைக்கு எவ்வளவு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்ற விவரம், இந்த 17Cயை இணையத்தில் 48 மணி நேரத்துக்குள்ளே அப்லோடு பண்ணணும். 1. 2வது கோரிக்கை என்ன, விவிபேட் என்ற ஒரு மெஷின் இருக்குது, ஓட்டர் வெரிஃபையபிள் ஆடிட்ரேல், அதை அந்த சீட்டை எண்ண வேண்டும், அதை எண்ணி அது என்ன வருதோ அதையும் இவிஎம்ல பதிவானதையும் ஒப்பிட்டு பார்க்கணும், அந்த சீட்டில் என்ன இருக்குதோ அதுதான் ஃபைனல்னு எடுத்துக்கணும். இது 2 தாங்க கோரிக்கை. இந்த 2 பற்றி 5 வருஷமாக கேஸை விசாரிக்கலை. 2024 தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் 2 கட்ட தேர்தல்லாம் நடந்துருச்சு. தேர்தல் நடந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அன்னைக்கு மாலை எவ்வளவு வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கும், அன்றைக்கு 3 நாள் 4 நாள் 5 நாளைக்கு அப்புறமா இவங்க தேர்தல் ஆணையம் சொல்கிற பதிவான வாக்குகள் சதவீதம் அவங்க சொல்கிறதுக்கும் 6%, 7%, 8% டிஃபரன்ஸ் வருது. இப்படி டிஃபரன்ஸ் வருது, இது எப்படி சரி? அதனால் இந்த விவிபேட் எண்ணுவதற்கு 17C அப்லோட் பண்ணுறதுக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுவை ஏடிஆர் போடுறாங்க கோர்ட்டில். 2 நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க, தீபங்கர் தத்தா, சதீஷ் சந்திர மிஸ்ரா, இந்த 2 பேர் தான் விசாரிக்கிறாங்க. இந்த கோரிக்கையை துஷ்யந்த் தவே முன்வைத்து வாதாடுகிறார். அப்போ நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, 2019 இதே ஏடிஆர் சார்பில் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்களோ அதைத்தான் இப்போ கேட்குறீங்க. அப்போது இன்டரிம் இடைக்கால உத்தரவு, இடைக்கால நிவாரணம் என்ற பெயரில் இறுதி தீர்ப்பில் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்களோ அந்த கோரிக்கையை இங்கே வைக்கிறீங்க என்று இவர்களை குற்றம் சாட்டுகிறார்கள். அப்போ துஷ்யந்த் தவே என்ன பதில் சொல்கிறாருன்னு நாங்கள் சும்மா கேட்கல, இப்போ தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறதுல அப்படி டிஃபரன்ஸ் இருக்குது, அதனால தான் கேட்குறோம். இதை இப்படி கண்ணுக்கு நேரம் ஒரு தப்பு நடக்குது,
அப்போ நேர்மையான தேர்தல் நடக்க வேண்டும் என்ற அக்கறையில் தான் இதை கேட்குறோம் என்பதற்கு நீதிபதிகள் சொன்ன பதில். அப்போ 2019 கேஸை 5 வருஷமாக நீங்கள் ஏன் நடத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கலை, தூங்குனீங்களான்னு கேட்குறாங்க. 5 வருஷமாக தூங்குனது யாரு? ஒரு வழக்கு தூங்குவதற்கு வழக்கறிஞர்கள் பொறுப்பா அல்லது மனுதாரர்கள் பொறுப்பா, உச்சநீதிமன்றம் பொறுப்பா? இப்படி கேட்டு நாங்கள் இதை உத்தரவிட முடியாது என்று சொல்லிவிட்டு ரொம்ப அருமையாக ஒரு கல்வெட்டில் பொறிக்கிற மாதிரி ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? We cannot interrupt something. We are also responsible citizens. Let us trust some authority. நாங்கள் பொறுப்புள்ள குடிமக்கள், சும்மா சும்மா குறுக்கிட முடியாது. Let us trust some authority. ஒரு அதிகாரத்தின் மீது நம்பிக்கை வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாக்கியம் தமிழ்நாடு காவல்துறைக்கு, எஸ்ஐடிக்கு பொருந்துமா பொருந்தாதான்? நம்பிக்கை சிபிஐ மேலே தான் வைக்கணுமா? மாநில அரசின் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற காவல்துறை நம்பிக்கைக்குரியது இல்லையான்றது தான் கேள்வி. தேர்தல் ஆணையம்னா நம்பணும், சிபிஐன்னா நம்பணும், நடுநிலையாக இருக்கணும்னு தான் சிபிஐட்ட கொடுக்குறாங்களாம். சிபிஐ யோக்கியதை பற்றி நிறைய பேசிட்டோம் நான் திரும்ப இங்கே சொல்லலை. இந்த தீர்ப்பில் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நம்பகத்தன்மைக்கு சிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்தரவை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு காமெடி பண்ணியிருக்கு உச்சநீதிமன்றம். அதே ரிச்சர்ட்சன் எடுத்து சொல்கிறாரு. அது என்ன? சிபிஐ ஒரு வழக்கை விசாரிக்குது அப்படின்னா பழைய சிஆர்பிசி, இப்போ பிஎன்எஸ்எஸ், பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, இந்த சிஆர்பிசியில் என்ன ப்ரொவிஷன் இருக்குது? சிபிஐயை கண்காணிக்கிறதுக்கு ரிட்டையர்டு ஜட்ஜஸ் அவங்க எவிடன்ஸை பரிசீலிப்பாங்க, அப்படி ஒரு குழு இருக்குது அப்படின்றதுக்கு இன்றைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் பிஎன்எஸ்எஸ் அதில் எந்த செக்ஷன்லையும் அப்படி ஒன்று கிடையாது. அது மட்டும் இல்லை, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் என்ற சட்டத்தின் கீழ் தான் சிபிஐ நிறுவப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தில் சிபிஐயை கண்காணிக்கின்ற உயர்மட்ட குழு ஒன்றை நியமிப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்போ அந்த அடிப்படையிலும் பிரைமா ஃபேசி முதற் பார்வையிலேயே உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு சட்டவிரோதமானது என்பதை அவர் சொல்லியிருக்கார். இது 2வது. 3வது, அந்த 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த உத்தரவில் நான் நேட்டிவ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு கேடர், தமிழ்நாடு கேடராக இருக்கணும், ஆனால் அவன் தமிழனாக இருக்கக்கூடாது, அப்படி 2 பேரை போடணும் என்று உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுக்கு என்ன பொருள்? தமிழன் என்றால் நம்ப முடியாது என்பதா? இது ஆர்டிகிள் 15 இருக்குது. மொழி அடிப்படையிலோ பிராந்தியம் அடிப்படையிலோ மதம் ஜாதி அடிப்படையிலோ டிஸ்கிரிமினேஷன் கூடாது. அப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணால் அது ஆர்டிகிள் 15க்கு எதிரானதுன்னு தீர்ப்பு இருக்குது தெளிவாக. இப்போது ஐபிஎஸ் அதிகாரிகள் என்பவர்கள் ஆல் இண்டியா சர்வீஸ், அது கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிகிள் 312 அதன் அடிப்படையில் அவங்க நியமிக்கப்படுபவர்கள். அவன் இந்த மொழி பேசுகிறான் அந்த மொழி பேசுகிறான்றதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இவங்க அரசியல் சட்டத்தில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க ஐபிஎஸ்ஸாகவே இருந்தாலும் தமிழனாக இருக்கக்கூடாது என்று ஒரு தீர்ப்பை இதுவரை இந்திய உச்சநீதிமன்றம் எந்த வழக்கிலும் வழங்கியதில்லை. அப்போது தமிழர்களை இவங்க என்னன்னு கருதுகிறாங்க? இந்த நாட்டில் பிஜேபியினுடைய ஆட்சியில் இஸ்லாமியர்களும் சிறுபான்மை சமூகத்தினரும் தலித்துகளும் 2ஆம் தர குடிமக்கள், வடகிழக்கிந்திய மாநிலம் காஷ்மீரை சேர்ந்தவர்கள் 2ஆம் தர குடிமக்கள் என்பது பச்சையாக நமக்கெல்லாம் தெரிந்த உண்மை. சட்டப்படி இல்லைன்னாலும் நடைமுறையில் அப்படி தான் இருக்குது. இப்போ தமிழர்களையும் அந்த பட்டியலுக்கு இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு தீர்ப்பே வெளிப்படையாக ஆர்டிகிள் 15க்கு எதிராக இருக்கிறது. இது அடுத்த பாயிண்ட். இறுதியாக ஒன்று சொல்கிறாரு, ரொம்ப முக்கியமானது. சிங்கிள் ஜட்ஜ் எப்படி இப்படியெல்லாம் தீர்ப்பு கொடுத்தாரு? அந்த கேஸ் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கேட்ட ஒரு வழக்கு தானே, அதை எப்படி நீங்கள் ஒரு கிரிமினல் வழக்கு குற்ற விசாரணைக்குரியதாக எப்படி ட்ரீட் பண்ணீங்கன்னெலாம் கேட்டுட்டு இதுக்கு உச்சநீதிமன்ற பதிவாளர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது. இது முறை அல்ல என்பதை அவர் தன்னுடைய கட்டுரையில் சுட்டிக்காட்டியிருக்கார். இப்போ நாம் பொதுவாக என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கீழமை நீதிமன்றத்திலேருந்து சுப்ரீம் கோர்ட்டு அப்படின்னு சொன்னாக்கா கிளார்க்கு, சூப்பர்வைசர், அதுக்கு மேலே சூப்பரண்ட், அதுக்கு மேலே அதிகாரி, அப்படி கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே சபார்டினேட் அல்ல ஹைகோர்ட். 2மே கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ், 2மே இணையான அதிகாரம் படைத்தவை, இண்டிபெண்ட் என்பதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளே இருக்குது. இப்போ ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு தப்பு அப்படின்னு சொன்னால்
உச்சநீதிமன்றம் அதிகபட்சம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த தீர்ப்பை ரத்து செய்யலாம், அந்த தீர்ப்புக்கு எதிராக தன்னுடைய விமர்சனங்களை பதிவு செய்யலாம். ஆனால் அதுக்கு விளக்கம் சொல்லி விளக்கம் கூறுக என்று இவர்களிடம் விளக்கம் கேட்கின்ற அதிகாரம் கிடையாது. யார் அப்படி விளக்கம் கேட்க முடியும் அப்படின்னா, நீங்கள் இவர்களுக்கு மேம்பட்ட பாடியாக இருந்தால், அவர்கள் உங்களுக்கு சபார்டினேட்டாக இருந்தால் அப்போ மட்டும்தான் விளக்கம் கேட்க முடியும். அந்த அடிப்படையிலும் இது முறைகேடானது என்பதை அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருக்கார். இப்போ இத்தனை முறைகேடுகள் உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பில் இருக்குது. கொஞ்சம் பட்டியல் போட்டு பாருங்க. 1, ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கணும் அப்படின்னு 5 காரணங்களை உச்சநீதிமன்றம் பட்டியலிட்டிருக்கிறது. அந்த பட்டியல் அந்த எதுவும் நிறைவு செய்யப்படாமல் தவறான அடிப்படையில் இது கொடுக்கப்பட்டிருக்கு. 1. 2வது, கொடுத்திருக்கிறது இடைக்கால உத்தரவு என்ற பெயரில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் உண்மையில் இது இறுதி தீர்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது, சிபிஐ என்பது புலனாய்வுக்கு அமைக்கப்பட்ட பிறகு அதை கண்காணிப்பதற்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்திருப்பது என்பது பிஎன்எஸ்எஸ்க்கு எதிரானது, இந்த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டுக்கும் எதிரானது. 4வது, ஒரு தமிழன் இந்த குழுவில் இருக்க முடியாது என்று சொல்வது ஆர்டிகிள் 15க்கும் ஆர்டிகிள் 312க்கும் எதிரானது. 5வது, உயர்நீதிமன்றத்துக்கு விளக்கம் கேட்டிருப்பது முறைகேடானது. அப்படி ஒரு அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு கிடையாது. இத்தனை அடிப்படையில் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு தவறானது. இது ரொம்ப அவசரமாக 2 நாளில் தலைப்போற அவசரமாக கொடுக்கப்பட்டிருக்குது. கொடுத்துட்டு தமிழக அரசுக்கு 8 வாரங்கள் பதிலளிக்க நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய கோரிக்கை, தமிழக அரசு இதில் என்ன வேணால் சொல்லட்டும், உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை மிக கடுமையாக எதிர்த்து இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்பதை வலிமையான முறையில் வாதாடணும். 1. தமிழர்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பு, சட்டவிரோதமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பு, இதற்கு எதிராக ஒரு மக்கள் இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதற்கு எதிராக ஒரு மக்கள் இயக்கத்தை கட்டி அமைக்க வேண்டும். இது ஏதோ ஒரு விசாரணை உத்தரவிட்டது அல்ல, இது தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு தீர்ப்பு என்ற முறையில் இந்த பிரச்சார இயக்கத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. நன்றி.